மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாய்ந்தமருது பிரதேசத்துல ஒரு பாடசாலையின் வகுப்பறைக்குள்ள நடந்த ஒரு பட்டம் சார்ந்த ஒரு சர்ச்சை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக உலக அளவுல வைரலாக்கப்பட்டு சமூகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒன்று அடையாளப்படுத்துறது மட்டும் இல்லை, இது சம்பந்தமான ஒரு பகுப்பாய்வு தான் இந்த காணொலி. இந்த பட்டக்கதை இந்த சமூகத்தில் சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதைத்தான் அடையாளப்படுத்துவதாக இது அமைகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, முதல்ல இப்படியான ஒரு விஷயம் வெளியே கொண்டு வந்து வைரலாகி இதுல சம்பந்தப்படாதவங்க நிறைய பேர் இது சம்பந்தமான கருத்துக்களை பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. இப்படியான ஒரு விஷயம் சமூகம் யாரு, இந்த சமூகத்துடைய கண்டிஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் படம் பிடிச்சு காட்டுது. இதுல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயமும் என்ன யோசிக்க வச்ச ஒரு விஷயமும் ஒரு யூடியூபரா இதை சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என் சிந்தனையை தூண்டின ஒரு காணொளி. இதனுடைய அபாயம் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கின்ற சர்ச்சைகள் என்ன, இது எந்த கோணத்தில் இதுக்கு பின்னால் அது பார்க்கப்படும் என்ற பல்வேறு விஷயங்களை தான் முதல்ல நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுல உண்டு நான் சிமாக்கோட வாப்பா பேசுறேன், சஹரோட உமாவா, நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாகிக் கொள்ளலாம், ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தாரு. பக்கத்துல இருந்த அவரோட வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பேசியிருந்தாரு, சிமாக்கு நம்ம கவலையில் இருக்கிறான், 5 பராட்டா தின்ற இப்போ 3 பராட்டா தான் தின்றான் அப்படின்னு ஒரு மெசேஜை பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த குழந்தைகளோட அந்த குடும்பத்தோட மனநிலை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படிதான் பேசுறதுக்கு மனசு வருது இல்லையா? யாராவது சிரிக்கணும், யாராவது லைக் பண்ணணும், இது ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஆசை இல்லையா? பிறருடைய குறைகளை பிறரை துன்புறுத்தி வாழ்க்கின்ற ஒரு சமூகமாக நம்மளோட சமூகம் மாறிட்டு வரதை பார்க்கிறோம். இப்படி எல்லாரையும் நக்கல் அடிக்கின்ற, மனிதர்களோட அந்தஸ்து தெரியாம பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு முகத்தை அணிஞ்சிட்டு நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். இவ்வளவு தூரம் கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகம் போனது மிகப்பெரிய கவலை. சஹரா என்ற பேர்ல ஒரு பெண் பிள்ளை, உண்மையில அந்த குழந்தை தான் பேசிச்சா அல்லது வேற ஒரு குழந்தைய பேச வச்சாங்களா என்பது தெரியாது. அந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களை பார்க்க முடிஞ்சு, அதை இப்ப யூடியூப்ல பிளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது தெரியாது. மேபி அப்படி முடியுமாக இருந்தால் அதை நாங்கள் கட்டாயம் காட்டுவோம். அதுல இருக்கிற விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அந்த குழந்தை கையில பெரிய ஒரு கத்தியோட பட்டம் செய்ய டீச்சர், பட்டத்தை கொண்டு வந்தது நான், கிழிச்சது நீ, இதுக்கடையில கட்டார்ல இருக்கிற உன்னை மாமாவா கூப்பிட்டு கறிக்கடை மன்சூரை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறாய், நாளைக்கு நீ பட்டத்தோட வரலண்டா உன்னை வெட்டி ஏதோ ஒன்று பண்ணுவான்னு சொன்னா அந்த வார்த்தை எனக்கு தெரியல. இந்த ஒரு வீடியோ இதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எப்படியான ஒரு சிக்கலை உருவாக்கும் என்ற பல்வேறு விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் நம்ம அப்படி பார்த்தோம், அப்படி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா ஒரு வேடிக்கையாக, ஒரு ஜோக்கா, ஒரு பேசு பொருளா, ஒரு டைம் பாஸுக்கு நாங்க சொல்லுமே ஃபன் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படித்தான் நாங்க பார்த்தோம் இல்லையா? இது ஒரு பார்வை, சட்ட ரீதியான ஒரு பார்வை இருக்கு. 2024ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் நிகழ்நிலை சட்டம். அதாவது சமூக வலைத்தளங்கள்ல வெறுப்பூட்டு விஷயங்களை பேசுறது, அடுத்தவங்களை மிரட்டுறது, அடுத்தவங்களை மானப்படுத்துறது, அடுத்தவங்களை துன்புறுத்துறது, கொலை மிரட்டல் விடுறது, சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்ற விஷயங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் அந்த ஒரு குற்றத்திற்காக சிறைப்பிடிக்கப்படலாம் என்பது சட்டவாக்கம். இந்த சட்டத்தினூடாக கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஒருவர் சிறைப்பிடிக்கப்படலாம், அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம், அல்லது இரண்டும் சேர்ந்து அவருக்கு தண்டனையாக வழங்கப்படலாம். எனவே இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணவர், இந்த வீடியோவை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து இப்படி ரெடி பண்ணவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சட்டத்தின் அடிப்படையில். இரண்டாவது விஷயம் தான் சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. அதாவது சிறு குழந்தைகளை வன்முறைக்கு தூண்டியது. அந்த குழந்தை பேசுற விஷயங்கள் அதுதான், வெட்டுவன் அப்படின்னு சொல்லுது, அழுத்தி சொல்லுது. இந்த ஒரு விஷயத்தினால சிறுவர்கள் ஆயுதம் கொடுக்கப்பட்டு அவர்களால் வன்முறைக்கு தூண்டப்பட்டார்கள் என்ற ஒரு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ள மீண்டும் அவர் கைது செய்யப்படலாம். அந்த சட்டம் அவர்களை பாயும். இரண்டாவது விஷயம், இந்த குழந்தை யாரை மிரட்டுதுன்னா சிமாக்கு இந்த பையனை மிரட்டுது. அவன் ஒரு குழந்தை, எனவே அந்த குழந்தையை மிரட்டுனதும் சிறுவர் துஷ்பிரயோகம். இந்த குழந்தை விஷயத்திலும் சிறுவர் துஷ்பிரயோகம், இந்த குழந்தை மிரட்டுவது சிறுவர் துஷ்பிரயோகம். எல்லாத்துக்கும் சேர்த்து சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று சொல்லப்படுது. இப்படியான ஏகப்பட்ட விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள் இதுல இருக்கிறது. இன்னொரு அபாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை கைது செய்யப்பட்டால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேடிக்கை செஞ்ச ஒரு வேலை, வினோதமா செஞ்ச ஒரு வேலை, அடுத்தவங்க சிரிப்புகளுக்கு செஞ்ச வேலைக்கு பின்னால எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை தாண்டி இந்த விஷயம் சமூக ரீதியாக நாங்க பார்த்தோமாக இருந்தால், இந்த பள்ளியான சமூகத்துல ஒரு எலெக்ஷன் வர இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டது இருக்கு இல்லையா, இது ஒரு இனவாத ஊடகத்துல கையில கிடைச்சாலோ, ஒரு இனவாதிகளோட கையில கிடைச்சாலோ சாய்ந்த மருது என்பது அவரோட கண்ணை குத்திய ஒரு விஷயம். பல்வேறு சர்ச்சைகளை கடந்து ஒரு ஊர். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, பட்ட பிரச்சனைக்கு இவங்களோட அணுகுமுறையை பாருங்க,
சிறு குழந்தையோட கையில ஆயுதத்தை கொடுத்து கொலை செய்யறதுக்கு அந்த குழந்தை மிரட்டதாக இருந்தால் இவங்க ஒரு அடிப்படைவாதத்தை சார்ந்தவங்க, குற்றத்தை கண்ட தடுக்கிறவங்க, ஆயுதத்தால தடுக்கிறவங்க. இது இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்துக்குள்ள வருது. எனவே இவங்க போதிக்கிறது இதைத்தான், களவெடுத்தா கையை வெட்ட சொல்லிருக்கி, அந்த ஒரு தோரணை இந்த வெட்ட முனையுது அப்படின்னு ஒரு விஷயம். அடிப்படைவாதம், பயங்கரவாதம், தீவிரவாதம் எல்லாம் அச்சாராக்கி ஒரு கலவையை இந்த சமூகத்துல ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அதுதான் அவரோட ஊடகத்தினுடைய தன்மை. அதை கடந்த காலங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படியான ஒரு விஷயம் இஸ்லாத்திய முஸ்லிம்களை கொச்சப்படுத்துறது மட்டுமில்லை, ஒரு இனக்கலவரத்தை, ஒரு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண, முஸ்லிம்களை படம் பிடிச்சு ஒரு வேறு ஏங்களுக்கு கொண்டு காட்டுகின்ற ஒரு சிந்தனை இந்த நாட்டில் இந்த வீடியோல உருவாகும் என்பது எனது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் எனத்தை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த குழந்தைகளுக்கு எதை கற்பிக்கிறோம்ன்றதை காட்டுது, இந்த குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம்ன்றதை காட்டுது. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய அளவுகோல் இதுவா தான் இருக்குது. இப்படித்தான் ஒரு விஷயத்தை அணுக போறோம் அப்படின்றது. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி தேடுற, தீர்வு எப்படி பெற்ற அறிவு இல்லை. அதனால அந்த நாட்டிலையும் பிரச்சனை, இனங்களுக்கு இடையில பிரச்சனை, மதத்துக்கு இடையில பிரச்சனை, குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை. இன்னைக்கு அதைத்தான் இந்த இன்சிடென்ட் நமக்கு சொல்லி காட்டுது. என்ன பிரச்சனைடா, இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது? வெட்டணும். உமரது எல்லாம் சொன்னாங்க என்ன தெரியுமா? 7 வயசுல 14 வயசு வரைக்கும் அத்திபு சபான், நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்க. காரணம் என்னன்னா, உளவியல் சொல்லுது இந்த பருவம் தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தை உள்வாங்கிக் கொள்ளும். தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கிருந்து அதுக்கு தீர்வு தேடும் அப்படின்னு. இன்னைக்கு என்ன நீங்க சொல்லி கொடுத்துறீங்க? உன்னை சுத்தி ஒரு பிரச்சனை இருந்தா நீ கத்தி எடுக்கணும், நீ மிரட்டணும், நீ கொல்லணும், நீ வெட்டணும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒரு வீடியோ வெளியே வந்ததுல இருந்து இது சார்ந்த நிறைய பேர் இதுக்குள்ள வந்தாங்க. அட்டாளச்சனை ஒரு சகோதரர் பேசியிருந்தாரு, சிமாக்கோட மாமான்னு சொல்லி. நான் நம்பல அவர் மாமாவை இருப்பாரான்னு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர் சொன்னாரு, உன்னை நாக்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் சமூகத்தினுடைய மனோநிலை. பிரச்சனை வெட்டணும், சண்டை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு மனோநிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதுல ஒரு சகோதரர் பிற பிரதேசத்துல இருந்து பேசுற நினைக்கிற, அவருடைய சிலையை பார்த்து அவர் சாய்ந்த மாதிரி இல்லை. அவர் சொல்றாரு, நானா சஹரா அழுது நான் பார்த்ததில்லை, நாளைக்கு நீ பட்டத்தை கொடுக்க இல்லைண்டா சிமாக், நான் உன்னை கொல்லுவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாருங்க மனோநிலை எப்படி இருக்குது. ஒரு பிரச்சனை அணுகிற விதமா இது. சரி, ஒரு குரூப்புக்குள்ள பேசியாச்சு, ஆதங்கத்துல ஒரு தாய் பேசிட்டா, அந்த குடும்பத்துல குறை அப்படியே வெளியே சொன்ன அந்த உத்தமன் தான் இத்தனை பிரச்சனைக்கும் பொறுப்புதாரி, அத்தனை பாவத்தையும் சுமக்க வேண்டியவர் அவர் தான் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சு கொள்றேன். அவர் வெளியே விடலன்னா இவ்வளவு தூரம் இது பேசு பொருளா இருந்திருக்காது. இதுல மன்சூர் மாமா இதுக்குள்ள போயிருக்கிறாரு. மன்சூர் மாமா சொல்றாரு என்னன்னா, 6 மாசத்துக்கு நான் வேற எங்கேயோ பேசின ஒரு விஷயம், அதை இதுல எடிட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை விமர்சிக்கத்தான் நட்டாளச்சனை பெரியப்ப வந்திருக்கிறாரு. இப்படி இந்த குடும்பம் இல்லாத எத்தனையோ பேர் இதுக்குள்ள இதை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வைரலாக்கி, இன்னொரு சின்ன பையன் சொல்றான் பர்த் சர்டிபிகேட்டை காட்டி, நான் சிமாக் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவங்க. பாருங்க, குழந்தைகளை எதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம்? குறைகளை தேட, பிறரை விமர்சிக்க. இது ஒரு ஆரோக்கியமான மனநிலை கிடையாது. குழந்தைகளுடைய குற்றங்களும் குழந்தைகளுடைய தவறுகளும் இப்னு கையம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபசாது அப்னா மின் கிபலில் ஆபா, பெற்றோரிடமிருந்து வந்தது. நம்மளோட அணுகுமுறையை தான் அவங்க கெச் பண்ணிக்கிறாங்க. நாம் யாரு, ஒரு பிரச்சனை நம்ம எப்படி தீர்வு காணப்போறோம், நம்மளோட வார்த்தை பிரயோகங்கள் என்ன, நிறைய பேர் ஊத்து பிச்சால ஏசுறதை பார்க்க முடியும். எனவே இந்த பட்டம் சொன்ன கதை என்னன்னா, நம்மளுடைய மனோநிலை, சமூகத்தினுடைய மனோநிலை, நாம் குறைகளை தேடுகின்றவர்கள், அதனுடைய அபாயம் தெரியாமல் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைய வெளியே சொல்வதனால் கிடைக்கின்ற தண்டனைகளை பத்தி நம்ம புரிகிறது இல்லை. இன்னைக்கு இந்த குழந்தைகள் எதிர்காலத்தை யோசிங்களேன். ஒரு பட்ட பேராக, இது ஒரு அடைமொழியாக, இது காலம் பூரா இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய மனோநிலை, இதுவரைக்கும் நினைக்கிற அந்த குடும்பம் இந்த ஒரு விஷயம் இவ்வளவு வைரலானது நினைச்சு அந்த குடும்பம் அழும் நினைக்கிறேன். அப்படி அளவச்சு பிறர அகமகள் வடைகின்ற ஒரு இடத்தில் தான் இந்த சமூகம் இருக்குதாக இருந்தால், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்கு என உருவாக்கப்பட்ட சிறந்த உம்மத் நீங்க தான் குர்ஆன் சொல்லுகின்ற உம்மத் இதுதானா? பிறருக்கு உங்களை ஷஹீதுகளாக, முன்னோடிகளாக ஆக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த சமூகம் தானா இது? மாட்டு மருத்துவங்களை இதை பார்த்து என்ன நினைப்பாங்க இந்த சமூகத்துல அளவுகோல்? ஒரு காலத்துல அமாயுதம் பெற்றவர்களாக இருந்தது முஸ்லீம்கள், வியாபாரத்துல நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள், அரசியல்ல நம்பிக்கையுள்ளவர்களாக முன்னோடிகளாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள். அந்த அடையாளம் எல்லாம் இல்லாம போய் கழுதை செஞ்சு கட்டரம்பான ஒரு சமூகமாக மாறி இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு பிரச்சனையை பிச்சுக்காரனை புண்மாறி பிச்சு 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 இவ்வளவு தூரம் கூட வச்சிருக்கிறோமே. நான் வாழ்ற நாட்டுல நம்மளை பற்றிய புரிதல் எப்படி இருக்குமோ அவங்கள்ட்ட? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண தெரியாத ஒரு சமூகம், குர்ஆன் ஒளியில வாழ்ந்த சமூகம், இவ்வளவு தூரம் பிற சமூகங்கள் கேவலமா பார்க்கிற ஒரு சூழலை ஏன் இந்த சமூகம் உருவாக்கியது? எனவே தயவு செய்து அல்லாஹுக்காக இந்த பிரச்சனையுடைய விளைவுகளை உணர்ந்து சட்ட ரீதியாக, சமூக ரீதியாக, மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனை எவ்வளவு ஒரு சிக்கலானது என்பதை புரிந்து நடப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே இது போன்ற ஒழுக்கமற்ற விடயங்களில் இருந்து தவிர்த்து நடப்போமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.